எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜயால் சீமான் பாதிக்கப்பட்டிருக்காரு. விஜய்க்கு ஊடகங்களுக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்தால பறையர் தேவேந்திர வேளாளருக்காக சீமான் ஃபைட் பண்றாருங்கிற அந்த உண்மை மக்கள் மத்தியில வெளிவராம பாதிக்கப்பட்டது. அப்போ சீமானையும் முந்தி நிக்கிறார் விஜய். கண்டிப்பா இது பெரிய சரிவா இருக்காது. நாம் தமிழர் ஒண்ணுமில்ல. அடுத்த ரவுண்ட்ல 2029 புத்திசல் ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டு, காளான் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, ஃப்ளோட்டிங் ஓட்டு விஜய் எடுத்து வச்சிருக்கிறாரு. இதை பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இஷ்யூ இல்லாம விஜய் போகும்போது சீமான் தட்டி தூக்கிடலாம். 2வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் போட்டி. ஆனா சில இடங்கள்ல எடப்பாடியை தாண்டியும் விஜய் போயிருவாரு. முதல் இடம் மு.க. ஸ்டாலின். ஒன்ஸ் லீடர் எஸ்டாப்ளிஷ்ட் இஸ் ஃபார் எவர். டிஎம்கே 40 விழுக்காடு வாக்குக்கு மேல தெளிவா எடுப்பாங்க. விஜய் இத்தனை நாட்கள் நீங்க குறைத்தி மதிப்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு ஒத்துக்கிறீங்களா உங்களுடைய தோல்வியை? இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு ஓட்டு வருது. அது காரணம் எடப்பாடியோட தவறு, அண்ணாமலையோட ஆரம்ப தவறு, தமிழிசையின் தவறு, நயினார் நாகேந்திரன் தவறு, ஹேமாமல்லி கமிட்டி போட்டதின் தவறு, எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் இவரை தூக்கி பிடிச்சதின் தவறு. இந்த தவறு இழைச்சது அதிமுக காரங்களும் என்டிஏ காரங்களும் செய்த தவறுல தான் அவர் இன்னைக்கு எமர்ஜ் ஆகிறார். எனக்கு அன்னைக்கு அந்த தவறுன்னு எனக்கு தெரியும். திமுகவின் சிறுபான்மை வாக்குகள் ஏற்கனவே அவங்க கொத்தா வச்சுட்டு இருக்கிறது அந்த 13% 15% இருந்து தொடங்கணும். அதுல ஏகப்பட்டதா சேதாரத்தை இல்ல திமுக சிறுபான்மை ஓட்டு அப்படிதான் இருக்குது. திமுக அல்லாத சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கும்ல, அதுதான் விஜய்க்கு போயிருக்கு. எத்தனை சீட்ஸ் சார்? சீட்ஸ் 150 சீட் வர திமுக தாராளமா வருவாங்க. பட்டியல் சமூகத்தின் வாக்குகள் பெரிய அளவுக்கு விஜய் அறுவடை செய்ததா சொல்றாங்க. அப்படி நடந்திருக்கா? பட்டியல் சமூகத்தின் வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிக அதிக அளவில் கிடைச்சிருக்குது. அடுத்தால தேவேந்திர வேளாளர் தவிர மற்ற பட்டியல் சமூக வாக்குகள் 2வது இடத்துல விஜய் இருக்கிறாரு. எடப்பாடி வாஷம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்க மதேஷ். நல்லது சார். தம்ஸ் அப் எல்லாம் வேற கொடுக்குறீங்க. கொடுக்க வேண்டிய நேரம். உங்களுடைய கணிப்புகள் வெற்றி ஆயிடும்ன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா? நாளைக்கு ரிசல்ட், ஒரு நாளைக்கு முன்னாடியே ரொம்ப உற்சாகமா இருக்கீங்களே. நம்ம பிளேயர் கணிப்பாளர், பிளேயர் 23 வரை நம்ம பிளேயர், அதுக்கு பிறகு கணிப்பாளர். சரி, 2வது இடத்துக்கு தான் போட்டி. முதல் இடம் மு.க. ஸ்டாலின். ஒன்ஸ் லீடர் எஸ்டாப்ளிஷ்ட் இஸ் ஃபார் எவர். கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசியல். 45 விழுக்காடு வாக்குக்கு மேல 3 தடவை ஸ்டாச்சுரேட்டோட ஓட்டாட்ட அவர் எடுத்திருக்கிறாரு. அந்த ஓட்டை அவர் மெயின்டைன் பண்ணிடுவார் நான் கருதுறேன். இப்ப 12 மணி ஆக போகுது. நாளைக்கு இந்த ஸ்டேஜ், நாளைக்கு இந்த 12 மணிக்கு தான் ரிசல்ட் ஏறக்குறைய ஓரளவுக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிடும், நமக்கு ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். ஆனா நீங்க இப்பவே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க டிஎம்கே தான். நான் என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். 1977ஆம் ஆண்டு பாராவும் மூப்பனாரும் சேர்ந்து 35 விழுக்காடு காமராஜ் எடுத்த ஓட்டை எடுத்திருந்தாங்க. சரி, அனானப்பட்ட எம்ஜிஆரை மீறி பாரா 16 விழுக்காடு வாக்கும், மூப்பனார் 17 விழுக்காடு வாக்கு எடுத்து காமராஜ் 34.9 35 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்த அந்த ஓட்டில் 34 விழுக்காடு வாக்கை ஆல்மோஸ்ட் அந்த ஓட்டை பாராவும் மூப்பனாரும் ஸ்பிளிட்டுக்கு பிறகு எடுத்திருந்தாங்கன்னா கட்சி ஸ்ட்ரென்த் இங்கே பலமானது, கட்சி ஸ்ட்ரென்த் இங்கே வீரியமானது. அது வீரியமா மு.க. ஸ்டாலினுக்கு இருக்குது. டிஎம்கே கேடர்ஸும் ஓட்டர்ஸும் தெளிவா திமுக பின்னாடி நிற்பாங்க. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, டிஎம்கேக்கும் டிவிகேக்குன்னு விஜய் சொன்னது டிஎம்கே பிளஸ் பண்ணது. அப்போ டிஎம்கே அப்படியே இன்டாக்டா விட்டுட்டாரு. அந்த இடம் டிஎம்கேக்கு 45 விழுக்காடு வாக்கு வரக்கூடிய அளவுக்கு பலமா இருக்குங்கிறத நான் என்னோட அரசியல் அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டோ, அதே போல திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் வேற ஒருத்தருக்கு போறதுனாலையும் அவங்க லிஃப்ட் ஆகி மேல வர முடியாதா என்ன? ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு விஜயகாந்த் இடையில தூக்குனது மாதிரி விஜய் தூக்குறாரு. சரி, திமுக அணியோட ஸ்ட்ரென்த் 51 விழுக்காடு இருக்கும். மேக்சிமம் 6 விழுக்காடு தான் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு சொல்லும் போது புது ஃபோல்ஸ் ஆனாலும் கூட அந்த ஓட்டு விஜயகாந்துக்கு தான் 2006 போச்சு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போகாது, விஜய்க்கு அதிக அளவு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் இத்தனை நாட்கள் நீங்க குறைத்தி மதிப்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு ஒத்துக்கிறீங்களா உங்களுடைய தோல்வியை? தோல்வி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு யாரும் கூட்டணிக்கு வரமாட்டு, பலம் நிரூபிக்காத அவர் கூட யாரும் கூட்டணிக்கு வர அதெல்லாம் நடந்துச்சு. அதான நடந்துச்சு. இல்ல வெத்து வெட்டு செல்லாத நோட்டு
இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்திங்க. அப்புறம் என்ன ஏதோ ஒரு என்ன மண் குதிரைன்னு சொன்னீங்க. வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா நிரூபிச்சாங்கிறதுக்காக சொன்னேன். மண் குதிரைங்கிறது அது நிரூபிப்பார் எதிர்கால அரசியல்ல. இப்போ என்ன இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு ஓட்டு வருது. அது காரணம் எடப்பாடியோட தவறு, அண்ணாமலையோட ஆரம்ப தவறு, தமிழிசையின் தவறு, நயினார் நாகேந்திரனின் தவறு, ஹேமாமல்லி கமிட்டி போட்டதின் தவறு, எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் இவரை தூக்கி பிடிச்சதின் தவறு. இந்த தவறு இழைச்சது அதிமுக காரங்களும் என்டிஏ காரங்களும் செய்த தவறுல தான் அவர் இன்னைக்கு எமர்ஜ் ஆகிறார். எனக்கு அன்னைக்கு அந்த தவறுன்னு எனக்கு தெரியும். பட் அதை நான் அன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணல. இப்போ தெளிவாக 23ஆம் தேதிக்கு பிறகு அதை சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அந்த இடத்துக்குள்ள விஜயை தூக்கி விட்டதே தமிழிசை, நயினாறு, ஆரம்பத்தில் அண்ணாமலை, ஹேமாமாலினி கமிட்டி, என்னாச்சுன்னு தெரியல அந்த கம்யூனிட்டி, தென் எடப்பாடி பழனிசாமி, செல்லூர் ராஜி, பிஜேபி ஆதரவு யூடியூபர்ஸு, ஆன்டி ஸ்டாலின் யூடியூபர்ஸு, இவங்க தான் விஜயை தூக்கி விட்டாங்க. பலன் நிரூபிக்காதவருக்கு கூட்டணியில் சேர்ந்தா 50 சீட்டு கொடுத்தா 40 சீட்டு ஜெயிக்கும். பலம் நிரூபிக்காதவருக்கு ஒரு பலம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாங்க. காரணம் ஆன்டி ஸ்டாலின் பீப்புள் தான். அதே மாதிரி இப்போ விஜய்க்கு வாக்களிச்சிருக்கவங்களும் ஆன்டி ஸ்டாலின் ஓட்டர்ஸ் தான் வாக்களிச்சிருக்காங்க. சரி, அதாவது திமுக அல்லாத மற்ற வாக்காளர் தான் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி லீடர்ஷிப்புக்கும் விஜய் லீடர்ஷிப்புக்கும் தான் 2ஆம் இடத்துக்கு போட்டி. ஏன் திமுக அந்த தவறை பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? விஜயை சரியா மதிப்பிடலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஜய ஸ்டாலின் ரொம்ப பிரமாதமா ஹேண்டில் பண்ணாரு. உள்ளதுலே விஜயை சரியா ஹேண்டில் பண்ணது ஸ்டாலின் தான். சீமான் லேட்டர் பீரியட்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணாரு. ஆரம்பத்தில் சீமான் ஐ எம் வெயிட்டிங்னு சொன்னார். ஐ எம் வெயிட்டிங்கிறது நான் சிஎம் ஆகிறதுக்கு என் தம்பிக்காக வெயிட்டிங்னு சொன்னா கரெக்ட். ஐ எம் வெயிட்டிங்னு சொன்னதும் அவரை சிஎம் ஆக்குறதுக்கு இவர் வெயிட்டிங்கிற மாதிரி நியூஸ் பண்ணிட்டாங்க. அது டிக் அடித்த விஜய், துணை முதல்வர் சீமான்லாம் நியூஸ் பண்ணி பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் லேட் ஆகிட்டு தம்பி என் பின்னாடி வரணும்னு அவர் தன்னோட இமேஜை காப்பாற்றினார். அதே மாதிரி அண்ணாமலை செந்தில் பாலாஜி மேல உள்ள ஒரு இதுல அவருக்கும் பதவி இல்லை. செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி இல்லாத போது கரூர் மேட்டர் எடுக்கும்போது நம்போன்றவர் தான் களத்தில் புகுந்து பாஜக காரன் நீங்கள் லீடராக இருக்கிறது பிடிக்காம பேசுவான், நீங்க ஏன் உங்க எதிரிகளுக்கு டிராப்ல விழுறீங்கிறத நம்ம தான் அண்ணாமலைகிட்டே பேசணும். அப்புறம் தான் அண்ணாமலை சுதாரிச்சார். ஸோ ஆரம்ப கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் விஜயை பயன்படுத்தி நம்ம செந்தில் பாலாஜியை மார்ஜினைஸ் பண்ணிடலாமா, விஜயை பயன்படுத்தி நாம சீஃப் மினிஸ்டரா வந்துடலாமா, விஜய் நம்மளை சீஃப் சிஎம்மா சொல்ல மாட்டாரா, விஜயை பயன்படுத்தி நம்ம எம்எல்ஏ ஆயிட மாட்டோமான்னு ஒவ்வொருத்தரும் தங்கள் ஆசையில விஜய் லிப் பண்ணாங்க. இதுதான் நடந்த விஷயம். நான் தெளிவா அதுக்குள்ள ஏன் நிலைப்பாட்டில் தெளிவா போயிட்டு இருந்தேன். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு சொன்னது சீமான் விஷயத்துல அவரை சீமான் விஜய் ஏத்துக்கலையா, திருமா ஏத்துக்கலையா, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தெளிவாகவே இருந்தாங்க. அந்த விஷயத்துல நமக்கு முன்னாடி அவங்களே அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. தினகரன் போன்றவங்கலாம் இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு சொல்லும்போது விழுந்தாதான் ஓட்டு ப்ரூவ் ஆகுங்கிறதுல தினகரனோட ஸ்ரூடா இருந்தாங்க. தினகரனும் தன்னோட இமேஜை விஜய்கிட்ட ஆரம்பத்தில் கொடுத்தவர் தான். தென் மல்லிகார்ஜுன கார்கே அவர் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. நம்ம அவருக்கு உண்மை கருத்து அதை அவரும் பிரதிபலிச்சாரு. சொல்ல பிறந்த நம்ம சகோதரர் அவர் கருத்தை பிரதிபலிச்சாரு. தூர தூக்கி குப்பை கூடையில் தூக்கி போட்டுட்டாரு. மாணிக் தாகூர் கருத்தையும், ஜோதிமணி கருத்தையும், பிரவீன் சக்கரவர்த்தி கருத்தையும். ஸோ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்களை நம்ம சாதிச்சோம். சரிதானா? இல்லை, நீங்க சாதிச்சிங்க. ஆனா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவா இருந்தவங்க இத்தனை பேர் புறக்கணிச்சதெல்லாம் நீங்க பட்டியலிட்டு சொல்றீங்கல்ல. ஆனாலும் அதனையும் மீறி ஒரு வாக்குகள் விஜயை நோக்கி விழுந்திருக்கிறது தெரியுதே நமக்கு. அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி அந்த வாக்கு தான் டெஸ்டட் வாக்கு மதேஷ். அந்த டெஸ்டட் வாக்கே பெருசா தெரியுதே, பிரம்மாண்டமா தெரியுது. ஒரு 23 விழுக்காடு வர வரணும்னு எஸ்எஸ்என் சொல்றாருன்னா அவர் கொஞ்சம் கிரெடிபிலிட்டி உள்ளவர் தான். அதே மாதிரி துக்ளக் இதயா சொன்னாருன்னா அவரும் கிரெடிபிலிட்டி உள்ளவர் தான். வாக்கு விஷயத்துல இவங்க 2 பேரையும் நான் மதிக்கிறேன். துக்ளக் இதயாவையும் மதிக்கிறேன், எஸ்எஸ்என் சீனிவாசன் அவரையும் மதிக்கிறேன். 2 பேரையும் நான் மதிக்கிறேன். அந்த இடத்துக்கு காரணம் 2ஆம் இடத்துக்குள்ள இருந்த என்டிஏ ஓட்டும் அதிமுக ஓட்டும் தான் அடிப்படுது. திமுக அணி ஓட்டுல கொஞ்சம் விடுதலை சிறுத்தைகள் வாக்கு கொஞ்சம் இமேஜ் கொடுத்தாப்புல, அவங்க வாக்கு கொஞ்சம் காங்கிரஸ் வாக்கு, ஸ்டாலின் இணையான தலைவர் மாதிரி பார்கெனிங் கொடுத்தாங்க காங்கிரஸ்காரங்க, அந்த வாக்கு அடிபடலாமே தவிர மற்றபடி என்டிஏ வாக்குகள் தான் பெரிய அளவில் அடிபடுது. என்டிஏ வாக்குகள் தான். ஏன் கிறிஸ்துவ முஸ்லிம் வாக்குகள், பட்டியல் சமூக வாக்குகள் அதையா சின்னதா அறுவடை செஞ்ச மாதிரி நீங்க திமுக வாக்குகளை பெருசா விஜய் அறுவடை செய்யாத போல நீங்க சொல்றீங்க. திமுக எடுத்து தானே அவர் வராரு. ரைட்டு. டிஎம்கே டிவிகேன்னு தானே வர. அப்ப டிஎம்கே அந்த இடத்துக்குள்ள பெரிய சக்தின்னு அவரே ஒத்துக்கிட்டாருல்ல. ஓகே, டிஎம்கே பெரிய சக்தி, அதை ஏடிஎம்கேலும் என்டிஆலும் வீழ்த்த முடியாது. டிஎம்கே வாக்குகள் நிலையா இருந்திருக்கு சார். டிஎம்கே பெரிய சக்தி, அதை ஏடிஎம்கேலும் என்டிஆலும் வீழ்த்த முடியாது. நான் வீழ்த்துறேன்னு தானே வராரு. ரைட். டிஎம்கே வாக்குகள் நிலையா இருந்திருக்கு. திமுகவுக்கு அது வாக்கு செலுத்திருப்பாங்க. விஜய் எதிர்ப்புல கூட வாக்கு செலுத்திருக்கலாம். எங்க கட்சி ஓட்டு எங்களுக்கு தாங்க அப்படின்னு கூட இதா இருக்கலாம். ஆனா விசிகா வாக்குகளோ, அதே போல பட்டியல் சமூகம், பெண்கள் வாக்குகள், ஏற்கனவே ஏடிஎம்கே கிட்ட இருந்து வந்த பெண்கள் வாக்குகள் திமுகவுக்கு போனது, இதையெல்லாம் பெரிய அளவுக்கு அறுவடை செய்தது போல தெரியுது. அதெல்லாம் திமுகவுக்கு நஷ்டம் தானே. டிஎம்கே 40 விழுக்காடு வாக்கு மேல தெளிவா எடுப்பாங்க. 2ஆவது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் போட்டி.
அதில் கூட கட்சிகளின் பலங்கிற அடிப்படையில் எடப்பாடி லீடர்ஷிப் எவ்வளோ வீக்கன் அடைஞ்சாலும் கூட 2வது இடத்த நான் எடப்பாடிக்கு தான் நான் கொடுக்குறேன். அதில் இதுலேயும் துக்ளக்கு தேவையும் 2வது இடம் எடப்பாடி தான் நான் கொடுக்குறேன். ஆனால் சில இடங்களில் எடப்பாடியை தாண்டியும் விஜய் போயிடுவார். அதாவது அடிப்படையில் அதிமுக பலகீனமான இடம் சென்னை சிட்டி போன்ற இடங்கள். எம்ஜிஆர் காலத்திலே கலைஞர் 14-13 அடித்து இவர் ஐஸ்வரி வேலன் கணேசோட ஃபாதர் அவர் மட்டும் ஜெயித்த ஆர்கே நகர் இந்த சிட்டி போன்ற இடங்கள்ல அதிமுக பலகீனமடைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு அதிமுகவோட சோல் உயிரை ஓபிஎஸ் நீக்கத்தால எடப்பாடி கெடுத்தனால உள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் அதிமுக பலகீனமடைய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அவர் 20 விழுக்காடு எடுத்த இதுவும் பிஜேபி கூட்டணியும் பாமக கூட்டணி கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லான கூட்டணி, ஒருத்தான கூட்டணி, அன்புமணி கூட்டணி அவருக்கு பிளஸ் தான். அந்த கூட்டணியும் பாஜக இந்துத்துவா இதுவும் அவரை 2/3 ஏரியாவிலையாவது 2வது இடத்துல நிறுத்திடும். 2/3 ஏரியாவிலையாவது 2வது இடத்துல நிறுத்திடும். 1/3 ஏரியாவில் வர 2வது இடத்துல அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு விஜய் வரலாம். சமூக ரீதியான வாக்குகள் இதையெல்லாம் கன்சாலிடேட் எல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி கூட நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இங்க எல்லாம் சமூகமே பார்க்காமல் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க விஜய். இது ஒரு சும்மா முட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்து 1000 பேர் பேசுறது. பூத் வைஸ் பார்த்தா தான் தெரியும் எந்த ஜாதி போட்டா. நீங்க சமூக ரீதியான வாக்குகள் பூத் பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் குறிப்பிட்ட கட்சிகளுக்கு தான் போகுன்றத குறிப்பிட்டு சொன்னீங்க. எங்க என்ன சீமானு கூட பட்டியல் சமூக வாக்குகள் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பேசுறாரு, இதெல்லாம் முன்னிலைப்படுத்த அது சரியான அளவு ரீச் ஆகல. 29 தான் அதை திரும்ப அடிச்சு போலரைஸ் பண்ணி எடுக்கணும். 26 அது ரீச் ஆகல. ஆனா இங்க சமூகமோ சாதியோ பார்க்காமல் ஓட்டு போட்டிருக்காங்களே விஜய்க்கு. அது ரீச் ஆகலங்கிறேன். அது ரீச் ஆகல. எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கிறது பூத்தை பார்த்து தான் ரிசல்ட்டுக்கு பிறகு தான் சொல்ல முடியும். பட் சீமானோட அந்த இது போதுமான ரீச் ஆகல. அவர் என்ன பண்ணாருன்னா நான் வந்தா என்ன பண்ணுவோங்கிற ஆஸ்பிரேஷனுக்கு தான் முன்னிலை கொடுத்து பண்ணாரு. இந்த இதுகளுக்கு பேசாம இல்ல. அதைத்தான் அவங்க கத்திரிச்சு 5 விழுக்காடு பழைய தேவேந்திர வேளாளருக்கு உயர்த்தணுங்கிறதான் இது பண்ணார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் போக்கஸ் அவர் கொடுத்துருக்கலாங்கிறது என்னோட பார்வை. பட் இவரோட சினிமா இது அதை முழுமையா ரீச் பண்ண விடாம செய்துச்சு. திமுகவின் சிறுபான்மை வாக்குகள் ஏற்கனவே அவங்க கொத்தா வச்சுட்டு இருக்கிறது அந்த 13% 15% இருந்து தொடங்கணும். அதுல ஏகப்பட்டதா சேதாரத்தை இல்ல திமுக சிறுபான்மை ஓட்டு அப்படிதான் இருக்குது. திமுக அல்லாத சிறுபான்மை ஓட்டு கொஞ்சம் மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கும்ல, அதுதான் விஜய்க்கு போயிருக்கு. சார் எத்தனை சீட்ஸ் சார்? சீட்ஸ் 150 சீட் வர திமுக தாராளமா வருவாங்க. மெஜாரிட்டியிலே டிஎம்கே ஆட்சியை பிடிப்பாங்க. 180 கூட்டணி கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் திமுகவில்? திமுகவுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் அளவுக்கு கூட்டணி கட்சி ஸ்ட்ரைக்கிங் ரேட் குறைவாக தான் இருக்கும். காங்கிரஸினுடைய அந்த 28 சீட்டு இல்லை, காங்கிரஸும் திமுக அலையில தப்பி வந்துருவாங்க. காங்கிரஸ் திமுக எடுக்கக்கூடிய ஆவரேஜ் ஓட்டோட காங்கிரஸ் ஒரு 3 விழுக்காடு ஓட்டு அது குறைவு தான் எடுப்பான். பட் திமுக அணி பலமான அணி, 40 விழுக்காடுக்கு மேல வரக்கூடிய அணி. வேற யாரும் 30 தாண்டுவாங்களாங்கிறது கேள்விக்குறியா இருக்கும்போது திமுக அதுல தாண்டி திமுக கூட இருக்கவனும் தப்பி வந்துருவான். விசிகாவோட 8 சீட்டு அதுவும் தப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசிகா கூட்டணிக்கு தேமுதிக பெரிய பலம். ஆனா வேலை செய்யலன்றதை அவரே ஒத்துக்கிறாரு. எங்க கேடர் சரியா வேலை செய்யல, பல இடங்களில் வேலை செய்யாமல் இருக்காங்க, அதையெல்லாம் நான் லிஸ்ட் எடுத்திருக்கேன். அதே போல் நான் ஒரு வேற முடிவு எடுத்திருந்தால் எங்கள் அரசியலே மாறி இருக்குன்ற சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் ஏன் எழுது? இதை ரெட்ராஸ்பெக்டிவாக சொல்கிறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம கருத்தை ஏற்றுக்கிட்டாரு. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அப்போ விஜய் திருமாவளவனை சிஎம்மா சொல்லியிருந்தா தனி அணி அமைஞ்சிருக்கும். திருமாவளவன் வெற்றி கூட்டணியில இருந்து பலன் நிரூபிக்காத விஜய சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல தயாரில்லை. நாளைக்கு விஜய்க்கு உள்ள ஓட்டை பொறுத்து நாளைக்குள்ள முடிவுகள் வரலாம், அது வேற விஷயம். நேற்று விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள், திரு கே பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தை திருமாவளவன், காங்கிரஸ் தலைவர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி உட்பட எல்லோருமே விஜயை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்றீங்களா? ஒருவேளை விஜய் ஒன்றும் குறைச்சி மதிப்பிடல. விஜய தேர்தல் களத்தில் ஏன் பெருசா மதிப்பிடணும்? நாங்களே அடிக்கணும்னு இருக்கிறோம். அதான் பெருசா மதிப்பிட்டவங்க தான் தமிழிசை இருக்கிறாங்க, அவங்க 3வது போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசா மதிப்பிட்டவர் தான் நயனார் இருக்கிறாரு, அவருக்கு வெற்றி வாய்ப்பு விஜயால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க பெருசா மதிப்பிடல, ஆனா எங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஜனநாயகம் படம் வந்ததுன்னா அது ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கே படத்தை வச்சு பெரிய பரபரப்பு பண்ணுவாங்க. தமிழிசை நயனார் கருத்தை மீறி நாங்க படத்தை ஸ்டாப் பண்றோம்னு சொல்லி 8ஆம் தேதியே நியூஸ் 18 தொலைக்காட்சியில சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் சொல்லி ஸ்டாப் பண்ணிருக்கிறோம். நாங்க தெளிவா தான் இருந்தோம். இப்ப நீங்க உங்களுக்கு மோடிக்கு எதிராக ஒரு சக்தி வருது, அதை நம்ம கிரஷ் பண்ணணுங்கிறதுல தெளிவா தான் இருந்தோம். பட் மோடி கூட இருக்கவங்க தான் பலரும் ஆன்டி ஸ்டாலின் நாட்டு ப்ரோ மோடியா இல்லாம தப்பு பண்ணாங்க. அவங்க பேரை கூட ஓப்பனா சொல்லலாம். மோடிக்கு பவர்ல குளிர் காயக்கூடிய இவங்கெல்லாம் மோடிக்கு ப்ரோ மோடியா இல்லாம ஆன்டி ஸ்டாலினா இருந்தாங்க. மொமெண்டம் லாஸ் பண்ணிட்டாங்களா சார் அதிமுகவும் பாஜகவும்? குறிப்பா அமித்ஷா மோடி தமிழ்நாட்டில் 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி வச்சவங்க எந்த இடத்துல லாஸ் பண்ணதான் நினைக்கிறீங்க? எங்க அந்த போட்டியில விஜய்க்கும் அவங்களுக்கும் போட்டின்ற மாதிரி கொண்டு வந்ததா நீங்க பாக்குறீங்க? அந்த இடத்துக்கு நின்னதா பாக்குறீங்க? அந்த இடத்துல அவங்க
தங்களுக்கு அர்த்தமெட்டிக் ஸ்ட்ரென்த் இல்லை, பலம் நிரூபிக்காத விஜய் வந்தால் ஆட்சியை மாற்றிடலாங்கிற ஒரு கனவு கண்டது தான் தப்பு. ஓ, அந்த எதிர்பார்ப்போடவே இந்த போட்டியை பலம் நிரூபிக்காத விஜய் வந்தால் ஆட்சி மாற்றம் வரும். விஜய் சேர்ந்துட்டாருன்னா 50 சீட்டு சேர்ந்துட்டு கொடுத்தா 40 சீட்டு ஜெயிப்பாரு, 200 சீட்டு வந்துடும்னாலாம் பலம் நிரூபிக்காத ஒருத்தரை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணது தான் அவங்களோட தவறு. 2 பேருமே பண்ணாங்களா, எடப்பாடியும் பிஜேபி? எடப்பாடி பெரிய கட்சி வருது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுலாம் சொன்னார்ல, அதுவும் விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தது தான். ஆரம்பத்தில் சீமானும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. நான் ஒருத்தன் தான் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு அடிச்சிட்டு இருந்தேன். பட் நான் பிளேயர், ஆனால் பட் லீடர் இல்லை. எல்லா லீடர்களோட நண்பர். எங்க அண்ணன் சீமானை நான் கடைசியா கேட்கிறேன், என்ன நான் முதலே கொண்டு வந்தா நீங்க ஃபுல்லா பேட்டி முழுக்க சீமானை கொண்டு வந்து இல்லை, எருமை தேவையில்லையே. 23ஆம் தேதிக்கு முன்னாடி சீமானை பற்றி என் தம்பியை பற்றி பேசினா அவருக்கு லாபம். 23ஆம் தேதி முடிஞ்ச பிறகு நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எல்லாம் தெளிவாயிடுச்சு. இனிமே இதுல என்ன இருக்குது? சரி, நான் இப்பவே கேட்கிறேன். அதனால தான் நீங்க சொல்லும் போது கூட இப்ப நான் என்ன கருத்து சொல்றேங்கிறத பதிவு பண்ணுப்பா, மற்ற இது தேவையில்லை இப்போங்கிறத சொன்னேன். ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய சர்வேவை எப்படி பாருங்க? அதை நான் டிஸ்மிஸ் பண்றேன். என்ன பேசிஸ்ல அவங்க கொடுத்திருக்காங்க? நான் என்ன பேசிஸ்ல டிஸ்மிஸ் பண்றோம்னா, 49 விழுக்காடு கொங்கு வேளாளர்கள் ஓட்டு வந்து 2021 ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒரு அதுல வந்து ஒரு 20-25 விழுக்காடுக்கு மேல ஸ்டாலின் தலைமைக்கு கொங்கு வேளாளர் ஓட்டு விழுந்திருக்காது. பட் அதுதான் வின்னிங் ஓட்டு. அந்த ஓட்டு தேவை. அந்த ப்ரோ கொங்கு வேளாளர் தான் ஸ்டாலின் பண்றாரு. இன்னைக்கும் செந்தில் பாலாஜி ஒரு பெரிய ஆர்கனைசரை வச்சு அதை தான் பண்றாரு. பட் 49 விழுக்காடுங்கிறது தப்பு. அடுத்தால தமிழ்நாட்டில் பிராமணர்கள் எண்ணிக்கை 9% தப்பு. அடுத்தாப்புல வந்து வன்னியர்கள் 44 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டதாட்டு சொன்னதும் தப்பு. வன்னியர்கள் வந்து 10.5, பாமக அன்புமணி ராமதாஸ் கூட்டணி, எடப்பாடி வன்னியர்களின் பெருந்தலைவர், சி சண்முகம், KP முனுசாமி, அன்பழகம், வீரமணி, துரைக்கண்ணு குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 65-70 விழுக்காடுக்கு மேலே போட்டிருப்பாங்க. அப்போ திமுகவுக்கு வந்து அங்கே ஒரு 20-25 தான் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துக்குள்ள 44-49 அந்த நடந்த டேட்டாவில் தப்பு பண்ணும்போது அதை நான் சுத்தமாக டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ் எடப்பாடிக்கு அதிமுக 39% இருந்துச்சு, அது 32% மைனஸ் ஆயிருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்? அதனை உள்ள பார்க்கல. இந்த 2 பார்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு பாரேஸ்வருக்கு ஒரு சொல் பார்த்துட்டு விட்டுட்டேன். சரி, 4 விஜய் ரசிகன் சந்தோஷப்பட்டுட்டு போறான். நீ அதை ஃபுல்லா கெடுக்க நினைக்கிறேன். கடைசியா அந்த ஆக்சிஸ் மை இந்தியா நம்ம 2 பேர் சிரிச்ச போட்டு வீடியோ தான் போட்டு எல்லாரும் மக்களுக்கு பண்றான். நமக்கு பப்ளிசிட்டி கொடுத்துட்டு ஆக்சிஸ் மை இந்தியா. நம்ம காம்பினேஷன் அப்படிதான்ப்பா. கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரியா? இல்ல, அத போட்டு நம்ம ஏதோ இதுக்காக தான் சிரிச்ச மாதிரி அவங்க. இல்ல, அது நம்ம சிரிச்சது ஒரு பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அது யாருக்கும் தெரியாது. எல்லாம் கேட்கறான் எதுக்கு சிரிச்சீங்கன்னு. அது நானும் மாதேஷும் சிரிப்பம்பா, நாங்க அடிச்சுக்குவோம், சிரிச்சுக்குவோம், ஆட்டுக்கறியில அடிச்சுக்குவோம், கோழிக்கறியில கூடிக்குவோம், நானும் மாதேஷும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறேன். ரைட். எங்க அண்ணன் சீமான பேசி ஆகணும், நாம் தமிழர் கட்சியை பேசி ஆகணும். அண்ணன் என் தம்பி. ஆமா, நம்ம கட்டாயம் பேசி ஆகணும். கண்டிப்பா பேசுவோம். அண்ணன் அடிச்சுட்டார 2029 20 ஆண்கள் 20 பெண்கள் தனித்தே போட்டிட்டு கன்சிஸ்டன்டான பண்ணி அடிச்சுட்டார. காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணி. திமுக அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுணிகள் தொங்கு சதைன்னு வாங்கி அடிச்சுட்டார. அது 2029. 26 என்ன அண்ணனுக்கு? 26 அவர் வந்து 21லயும் அவரை யாரும் இது ப்ரீ போலிங்லேயே வைக்கல, போஸ்ட் போலிங்லேயே வைக்கல. அவர் 6.58 வந்தார். தினகரனையும் கமலாசனையும் தாண்டினார். அதே மாதிரி 2024 அவரை 4 விழுக்காடு தான் கொடுத்தாங்க, 8 விழுக்காடு வந்தார். இப்பவும் அவருக்கு சைலண்ட் ஓட்டு இருக்கும். அவர் மேல பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள் வாக்களிச்சிருவாங்கன்னு நான் நம்புறேன். அவர் எடுத்த இஷ்யூக்கான வாக்குகள் அவரை விட்டு விலகாது நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்க்க. 2 மடங்கு ஜம்ப் ஆகுவாருன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது விஜய்ங்கிற அந்த இதுக்கு ஊடகங்கள் கொடுத்த அந்த இதுல வந்து அது பாதிக்கப்பட்டிருக்கு. விஜயால் சீமான் பாதிக்கப்பட்டிருக்காரு. விஜய்க்கு ஊடகங்கள் கொடுத்த அந்த வெளிச்சத்தால பறையர் தேவேந்திர வேளாளருக்காக சீமான் ஃபைட் பண்றாருங்கிற அந்த உண்மை மக்கள் மத்தியில வெளிவராம பாதிக்கப்பட்டிருக்கு. பட்டியல் சமூகத்தின் வாக்குகள் பெரிய அளவுக்கு விஜய் அறுவடை செய்ததா சொல்றாங்க. அப்படி நடந்திருக்கா? பட்டியல் சமூகத்தின் வாக்குகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிக அதிக அளவில் கிடைச்சிருக்குது. அடுத்தால தேவேந்திர வேளாளர் தவிர மற்ற பட்டியல் சமூக வாக்குகள் 2வது இடத்துல வந்து விஜய் இருக்கிறாரு. எடப்பாடி வாஷ் அவுட். இல்ல, அந்த பட்டியல் சமூக வாக்குகள்லயும் 4வது இடம் தான் சீமான் இருக்காரா என்ன? அது எனக்கு ஜட்ஜ் பண்ண தெரியல, வரட்டு பார்த்து சொல்லலாம். ஆனா நீங்க கணிச்சிங்க சில விஷயங்களை பாருங்க, யாருமே செய்யாத அந்த இஷ்யூ ஹைலைட் ஆகி வரலன்னு சொல்லிடறான்ல. அந்த இஷ்யூ கரெக்டான இஷ்யூ. சீமான் பக்கம் வர வேண்டிய ஓட்டு. ஓகே. அந்த சினிமா அந்த அதுல உள்ள பாப்புலாரிட்டியில அந்த இஷ்யூஸ் மக்களை பற்றி சரியா ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். அப்போ சீமானையும் முந்தி நிற்கிறார் விஜய். கண்டிப்பா. ஓகே. இது பெரிய சரிவா இருக்காது நாம் தமிழர்? ஒண்ணுமில்ல. அடுத்த ரவுண்ட்ல 2029 புட்டிசல் ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டு, காளான் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, இது ஃப்ளோட்டிங் ஓட்டு விஜய் எடுத்து வச்சிருக்கிறாரு. இதை பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இஷ்யூ இல்லாமல் விஜய் போகும்போது சீமான் தட்டி தூக்கிடலாம். இது வந்து சீமானுக்கு ஒரு லாபம்.
திமுக அதிமுக அந்த ஃபைட்டை உடைக்க முடியல கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தமிழக அரசியலுங்கிற இதில் ஆ. அதை வந்து தினகரன் கொஞ்சம் உடைச்சு கொடுத்தாரு, கமலஹாசன் கொஞ்சம் உடைச்சு கொடுத்தாரு. அதெல்லாம் வச்சு 8.2க்கு சீமான் வந்தாரு. அதுக்கு மேல அவராலையும் பெருசா அதை உடைக்க முடியல. 8.2க்கு மேல களத்துக்குள்ள வந்தா கூட பார்த்துருக்கலாம். விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல எடப்பாடி வரல, உடைக்க முடியாத சூழ்நிலையில இப்ப விஜய் வந்து உடைக்கிறாரு. அதை எடப்பாடியை பலையனப்படுத்துறாரு. இந்த பலையனப்படுத்தி அவர் வெளியே கொண்டு வர்றது சீமான் மீண்டும் 29 வேட்டையாடுறதுக்கு அது கரெக்டா வரும்னு பாக்குறேன் நான். ஆனா இப்ப லாஸ் பண்ணிட்டாரு. இப்ப ஒரு இப்ப விஜய் பாப்புலாரிட்டியில சினிமா இதுல மூணாவது வந்துட்டாரு. அது சில இடங்கள்ல எடப்பாடியை பலையனப்படுத்தி 2வது கூட சில தொகுதிகளில் இருக்கலாம். ஒரு சில தொகுதிகளில் கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் ஓட்டு விஜய்க்கு பெரிய அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு போனதா நான் நினைக்கல. இல்ல அதுல நாளைக்கு பூத்து வந்து பார்த்தா தெரியும். நான் நினைக்கலங்கிறது கொஞ்சம் சொல்லியா. ரைட். 180 பிளஸ் டிஎம்கேன்றீங்க. டிஎம்கே அலைன்ஸ் கரெக்ட். ஏடிஎம்கே எவ்வளவு சீட்ஸ் இருக்கும்? ஏடிஎம்கே 75ல இருந்து ரொம்ப குறையும். மேக்சிமம் 40-50 தாண்ட மாட்டாங்க. ஏடிஎம்கே அப்படின்னா மீதம் டிவிக்கே சிங்கிள் டிஜிட் தான். சீமான் காரைக்குடியில் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு வரலாம். டிவிகேக்கு சென்னை சிட்டியில் சில சீட்டுகள் வரலாம். சில இடங்கள்ல 2 கவுண்டர் இருப்பாங்க. டிவிகே வந்து செங்குந்த முதலியார் கேண்டிடேட்டா இருக்கும். அந்த இடம் டிவிகே ஏறி வரும். அது பிடிச்சிருமா, வெற்றி கோட்டை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்ல முடியாது. சிட்டியில் அதிமுகவை 3வது தள்ளிடலாம் டிவிகே. ஸோ சீட் கன்வெர்டபிலிட்டிங்கிறது திமுக 40 விழுக்காடுக்கு மேல இருப்பாங்க போது திமுக கூட்டணி கட்சிகள் சீட்டை வேணா 1-2 சாய்க்கலாமே தவிர 40 விழுக்காடுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அணியை சீட் கன்வெர்டபிலிட்டிக்குள்ள டிவிகே வந்து வீழ்த்துறது வந்து கஷ்டம். அது என்னோட பார்வை. எடப்பாடி அதில் வீழ்த்துவாருன்னு சொன்னா, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பலமுறை சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதியில் அன்புமணியும் கூட்டணிக்கு வராரு. அப்போ அவரும் இந்த பகுதியில் 40 விழுக்காடுக்கு மேல ஒரு ஸ்ட்ரென்த்ல வந்துருவார். ஸ்டாலின் மற்ற பகுதியில் உள்ள ஸ்ட்ரென்த்தோட இதுல கொஞ்சம் குறைகிறார். பட் அவருக்கு தேமுதிக ஒரு பிளஸ்ஸா வந்து நிற்குதுங்க. தேமுதிக ஒரு பிளஸ்ஸா வந்து நிற்குது. தேமுதிக ஒரு பிளஸ்ங்கிறத திமுக அத்தனை பேர் அங்கீகரிக்கிறாங்க திமுக கூட்டணியில. ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் கன்வெர்டபிலிட்டிக்கான போதுமான பெர்சன்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. விஜய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா தொகுதியிலும் நல்ல பெர்சன்டேஜ் வந்தாலும் சீட் கன்வெர்டபிலிட்டிக்கான பெர்சன்டேஜ் வந்து அவர் நிற்கிற 2 தொகுதிக்குள்ள ஒரு இடத்துல வரலாம், சிட்டிக்குள்ள ஒரு சில தொகுதிகளில் வரலாம். இதை தாண்டி 2 பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க திமுக அதிமுக கேண்டிடேட்டா இருக்கும்போது இவர் ஒரு சிறிய எண்ணிக்கை சமூகத்தை சேர்ந்தவர் கேண்டிடேட்டா விட்டா லோக்கல் ஆன்டி போலரைசேஷனும் இவருக்குள்ள மாநில அளவுல இவருக்கு கிடைச்ச மாற்றுங்கிற இமேஜும், அவர் மாற்று சொல்லலை, இமேஜ் கிடைச்சிட்டு அதுவும் சேர்ந்து ஒரு புஷ்ஷை கொடுத்து மேலே ஏறி வரலாம். பெண்கள் மொத்தமாவே போட்டிருக்காங்களே, அதாவது கம்யூனிட்டி மாதிரி போட்ட மாதிரி எல்லாம் ஒன்றும் தெரியல. எல்லா ஓபிசி பெண்கள் அத்தனை பேருமே பெண்கள் வந்து முதல் இடத்துல மு.க. ஸ்டாலினுக்கு தான் போட்டிருக்காங்க. ஓகே. எதை வச்சு மொத்தமா போட்டான்னு சொல்றீங்க? பெண்கள் யாரை கேட்டாலும் நாங்க எத்தனை பெண்கள்லாம் கேட்டீங்க? 10 பேர் கேட்டா அதுல 7 பேர் சொல்றாங்க சார். மீதி பேரை கேட்டீங்களா? இல்ல 10ல 7 மெஜாரிட்டி பேரை கேட்டீங்களா? அதானே இது பேரை கேட்டீங்களா? மீதி பேர் கேட்கல சார். அப்ப இப்படி கேட்டுதான் ரிசல்ட் சொல்லுவாங்களா? இல்ல ஒரு பார்வையை வெளிப்படுத்துறேன். 45 விழுக்காடு பெண்கள் வந்து ஸ்டாலின் ஓட்டு போட்டிருக்காங்க. 2வது இடத்துல பெண்கள் ஓட்டுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார். 3வது தான் விஜய் இருக்கிறார். பெண்கள் வாக்குல டிஎம்கே ஃபர்ஸ்ட், கம்பேரிட்டிவே இல்லாம டிஎம்கே மேல. டிவிகே எத்தனை சீட்ஸ்? சிங்கிள் டிஜிட் தான். சிங்கிள் டிஜிட் தான். அது துக்குளக்கு இதையா 4 சொல்லி இருக்கிறாரா? ஆமா. அது 4ம் கூட ஃபைட்டிங் தான். எது வரும் எது வராதுன்னு இல்லை. கொஞ்சம் ஒரு நல்ல ஓட்டு எடுக்கிறாரு, ஏறி போறாரு சில இடங்கள்னு சொல்லும்போது ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்குள்ள சீட்டு வரலாம். இவர் SSN சர்வேயும் 0 to 4 தான் சொல்லியிருக்காரு. எஸ். பிஜேபியோட 27 சீட்ல எத்தனை சீட்டு வெற்றி பெறுவாங்க சார்? 4ஆம் தேதி ரிசல்ட்டை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஓவரால் இந்த ரிசல்ட் ஒன் சைடடா தான் இருக்கும். டிஎம்கே ஸ்வீப்பாக தான் இருக்கும். ஸ்வீப் பண்ணுவாங்க. என்னோட பார்வை, நான் 1977 சொல்லிட்டேன் இல்லையா, 89 அப்படித்தான். 89ல் வந்து ஜெயலலிதா அதிமுக ஓட்டில் பெரும்பகுதி எடுத்தாங்க. ஜானகி ஒரு பகுதி எடுத்தாங்க. மூப்பனார் ஒரு 20 விழுக்காடு தான் எடுத்தார். கடைசியாக அவர் 77 எடுத்த 17.5 ஒரு 20 விழுக்காடு தான் எடுத்தார். தென் டிஎம்கே 84 எடுத்த ஓட்டை தான் அப்படியே எடுத்தாங்க. 84 மக்கள் சட்டமன்ற தேர்தல் எடுத்து பாருங்க, அதே ஓட்டை தான் 89 எடுத்தாங்க. 4 மணி போட்டினாலும் ஜெயித்தாங்க. ஸ்டாலின் தலைமையில் திமுக வந்து பெரிய வளர்ச்சி பெற்று 45 விழுக்காடு வாக்கை வந்து 3 முறை பெற்றுட்டாங்க. அதுல பெரிய சேதாரம் இருக்காது. எல்லாருமே திமுக இருக்கனால ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ல 2வது இடத்துக்கு தான் போட்டி. ஸ்டாலினா எடப்பாடிங்கிறதா ரிசல்ட்னு என்னோட பார்வை. 2வது இடத்தை எட்டி பிடிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அதான் சொல்லலாம். ஒரு 1/3 இடத்துல எடப்பாடியை கீழே தள்ளதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம்
எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை 2024 விட்டது. அது கண்டினியூஸாக போயிருக்கும்னா விஜய் அதை உடச்சி உள்ள நுழையிறது கஷ்டம். ஓகே. அண்ணாமலையை மாற்றினது, அண்ணாமலைக்குன்னு விழுந்த ஓட்டுக்குள்ள விஜய் லீடராக வர்றாரு. சீமான் வரணும், விஜய் வர்றாரு அதில் Right. பாப்புலாரிட்டியால். ரைட். ஆனாலும் எடப்பாடி சீட் கன்வர்ஷன்ல வந்து முந்தி வந்துருவாரு, எடப்பாடி செகண்ட் இருப்பாருன்றீங்க. சீட் கன்வர்ஷனில் எடப்பாடி தான் செகண்ட் இருக்கதாட்டு எஸ்எஸ்ஆர்னு சொல்கிறாரு, துக்ளக்குதியான்னு சொல்கிறாரு, நானும் சொல்கிறேன். Right. நான் அது ஏற்கனவே உங்கள் கருத்து கணிப்பெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் விஷயம். ரவீந்திரன், இந்த 2026 தேர்தல் போலிங் வரைக்கும் ரிசல்ட் நம்ம பார்த்துட்டும் பேச போறோம், எப்படி பாக்குறீங்க இந்த இதை? நான் ஒரு பெரிய பிளேயராக நின்னேன். ஆஹா. என் கருத்து தமிழிசை, நயினாறு, அண்ணாமலை போன்றவங்க கருத்தை மீறி மோடிக்கிட்ட ஜனநாயக விஷயத்தில் எடுபட்டது. 21 என் கருத்து குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, எங்கள் அண்ணன் சகோதரன் பொன் ராதாகிருஷ்ணன் இவங்க கருத்தை மீறி மோடிக்கிட்ட எடுபட்டது. அப்போ மோடிக்கு எதிரி ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்ததுல ரவீந்திரன் துரைசாமியை மோடி ஏற்றுக்கிட்டாரு ஜனநாயகம் பட விஷயத்தில். ஒன்று அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நாம சொன்னது தெளிவாக ப்ரூவாச்சு. இதையும் தாண்டி நாம் பிளேயராக இருந்தது தமிழ் மண்ணுக்கே தெரியும். அந்த இடத்துக்குள்ள நாம் ஒரு அரசியல் விமர்சரில் நம்ம பிளேயராக இருந்தது எந்தெந்த இதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நாம் தேமுதிக அண்ட் ஓபிஎஸ் நம்ம எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க. தலைவர்கள்ட்ட நாம் பலரும் தலைவர்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஃபைனல் டிசிஷன் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் தான் எடுக்கிறாங்க. ஃபைனல் டிசிஷன் ஓபிஎஸ் தான் எடுக்கிறாரு. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் எடுக்கிறாங்க. நாம உங்களுக்கு இது நன்மை இதுங்கிறத நம்ம இந்தந்த அனுபவங்களை வச்சு நம்ம இதில் வந்து சகாதேவ மாதிரி எல்லாத்திலையும் சொல்லும்போது நாம் எடுத்த சில முயற்சிகள் வந்து வெற்றி பெற்றிருக்கு. அதனோட பலன் தேர்தல் முடிவில் தெரியும், நம்ம உறுதியாக நம்புகிறோம். ரைட். நீங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சுட்டு வந்தீங்க நேற்றுக்கு, என்ன சொன்னார் சார்? அவர் கான்ஃபிடண்டாக இருக்கிறாரு. அவர்கிட்ட இதைத்தான் டிஸ்கஸ் பண்ணேன். கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தமிழக அரசியலுங்க டிஸ்கஸ் பண்ணேன். 71 அந்த விவரங்களையும் டிஸ்கஸ் பண்ணேன். கலைஞர் சேலத்தில் பேசுனது 71 என்ன நடந்துங்கிறது, RS பாரதி சில கருத்துக்களை 71 தொடர்பாக சொன்னார். அப்போ அந்த இடம் வந்து ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் உள்ள தொண்டர்கள் மிதமாக இருந்து சைலண்டாக ஓட்டு போடுவாங்கங்கிறது தான் அதோட கான்செப்ட். அதை பற்றி பேசினேன். இங்கே திமுக இன்டாக்டாக இருக்குது, திமுக அணி இன்டாக்டாக இருக்கிறது, திமுக அணிக்கு பெரிய பலம்ங்கிறத சொன்னேன். எல்லாம் வெளியே பேசுகிறது தான் பேசுகிறேன். எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசுகிற ஆள் தான். ரைட். எடப்பாடி ஏன் மௌனமாக இருக்கிறார்? ஒரே ஒரு அந்த எக்ஸிட் போலை பற்றியான ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தாரு, இதை மட்டும் நம்பாதீங்கன்னு. மற்றபடி இவர் வேட்பாளர்கள் சம்மிட்டெல்லாம் ஸ்டாலின் நடத்திட்டாரு, விஜய் கூட நடத்திட்டாரு. ஆனால் எடப்பாடி ஏன் மௌனமாக இருக்காரு? என்ன நடக்குது? அது எடப்பாடியை பொறுத்தளவில் அவர் கட்சி தான் அதிமுக நான் ஒற்றை தலைமைங்கிறத அசெப்ட் பண்ணுறதா மெயின். அதனால தான் ஒரு அதிமுக தொண்டர் வந்து இவர் யாரையும் சேர்க்க மாட்டாங்கன்னு பாடம் படித்து கொடுக்க போகிறேன்னு நான் இது விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னாரு. அப்போ இப்படி ஓட்டு போட்டால் எடப்பாடி விசில் தாண்டி போயிருமான்னு, ஐயோ சார் தாண்டி போயிருமான்னு உடனே அலர்னார். ஓகே, பார்ட்டி சென்டிமெண்ட் தான் அவருக்கு பலம். அந்த பார்ட்டி சென்டிமெண்ட்டை வச்சு வருவார். பட் அவர் செய்த சில தவறுகளால் அவருக்கு சில பாதிப்புகள் இருக்கு. ஓகே. திரு விஜய் அவர்களும் பெரிய அளவுக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு சம்மிட் நடத்துறதும், எல்லாரும் பணியூருக்கு வந்துடணும்னு சொல்கிறதும், ரொம்ப இது போலிங் அந்த ரிசல்ட் அன்னைக்கு வந்து ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொல்கிறதும், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? புதுக்கட்சி அவங்களுக்குள்ள அனுபவங்கள் என்னமா தான் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க நம்பிக்கையில் அவங்க போகிறதுல தப்பு இல்லை, அது அவங்க நம்பிக்கை. திரு சீமான் அவர்கள் அவருடைய அந்த போலிங்க்கு பிறகாக அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு? சீமான் வந்து போலிங் முன்னாடியே வந்து தொடர்ந்து 29 தனித்துங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாரு. அது அவருக்கு தில்லு கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் அவர்கிட்ட தான் இருக்குது. குறிப்பாக காங்கிரஸையும் பாஜகவையும் அவரால் தான் எதிர்க்க முடியும். பட் அந்த இடம் வந்து போதுமான பப்ளிசிட்டி 26 அதுக்கு கிடைக்கலங்கிறது என்னோட பார்வை. அண்ணாமலையை மீறி பப்ளிசிட்டி பெற்றுட்டாரு சீமான். விஜயை மீறி சினிமா ஹீரோங்கனால அந்த பப்ளிசிட்டி அவர் எதுக்காக நிற்கிறார், யாருக்காக நிற்கிறார், என்ன சொல்லி நிற்கிறாருங்கிறது போதுமான அளவு ரீச் ஆகலைங்கிறது என்னோட பார்வை. ரைட். ரிசல்ட் அப்பவும் நம்ம பேசுவோம் சார், நிச்சயமா அப்பவும் எனக்கு ஒரு நேரம் கொடுக்குறீங்க. எப்பவும் பேசலாம். ரிசல்ட்டு 2வது இடத்துக்கு போட்டி தான். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல். மீண்டும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க சார், மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.